எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த ஈரான் வார் வந்ததிலிருந்து பல தொழில் முடிஞ்சு போச்சு. அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் போட்டிருந்த பணத்தையும் மொத்தமாக முடிச்சு விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே என்னங்க எனக்கு துக்கம் வேண்டி கிடக்குது அப்படின்ற மாதிரி 9.5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ அதில் 3.5 லட்ச ரூபா நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குது அப்படின்றார். அப்போ பர்சன்டேஜ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய பங்குகளினுடைய விலை 37% இறங்கிடுச்சு. மறுபடி திரும்பி ஏறுற மாதிரி இருந்தால் கரண்ட் ரேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60% ஏறினா தான் அவருடைய பழைய விலை என்பது வந்து சேரும். ஆனால் அதுக்குமே என்னால் நம்பிக்கை வைக்க முடியலைங்க. இனி இவன் ஈரான் வாரம் முடிச்சு விட்டாலும் அடுத்தது கியூபா, கிரீன்லாந்துன்னு என்னத்தையாவது பிடிச்சி சண்டை இழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க போல். எங்கே இருந்துடா வந்து சேர்றீங்க? என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவில் 1 லட்ச ரூபா குறைந்த நாள் இன்று அப்படின்னு விரக்தியினுடைய எல்லைக்கே போயிட்டாப்புல. உண்மைதாங்க நண்பர்களே, கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்மளால் ரியலைஸே பண்ண முடியல. 4000 பாயிண்ட்டுகள் என்பது ஜஸ்ட் லைக் தட் நம்மளுடைய மார்க்கெட்டில் ஒரே மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே 4000 பாயிண்ட்டுகள் என்பது இறங்கி கிடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி ஒரு சரிவை சந்தித்தோம். ஆனால் அப்போ கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மெதுவாக தான் இறங்கினான். ஆனால் இந்த முறை மிக வேகமாக மார்க்கெட் என்பது 4000 பாயிண்ட் சரிஞ்சிருக்கு. இதை போய் வீட்டம்மாயிட்ட சொன்னால் அவனுக்கு இங்கே சிலிண்டர் வருதா இல்லையா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் லாஸ் எல்லாம் ஒரு லாஸா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நாட்டு நடப்பு இப்போ எப்படி இருக்குன்னா, ஈரானுடைய வார வச்சு தான் உலகத்தில் மற்ற ஈவெண்ட்டுகளே அடுத்து சாப்பாட்டுக்கே நீ அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நிலமையில் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த வாரம் முடிக்காமல் மாற்றி மாற்றி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஆள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. வாரம் முடிச்சு வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கன்னா அங்கே நின்று கேட்க வெட்டிக்கிட்டு சந்தோஷமாக டான்ஸ் ஆடி ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா சொல்கிறாங்க, அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகளாக திடீர்னு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஈரான் தலைவர்கள்ட்ட பேசினோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் உங்களுக்கு ஒரு சுமூகமான தீர்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொன்ன உடனே ஸ்டாக் மார்க்கெட்லாம் போன வாரத்தில் பறந்தாங்க. உடனே க்ரூட் ஆயிலெலாம் கீழே இறங்குச்சு. அந்த சந்தோஷத்தை கெடுத்து விடுற மாதிரி ஈரான் தலைவர்கள் சில பேர் என்னென்னாங்க, யார்கிட்ட நீங்கள் முதல்ல பேசிக்கிட்டு இருந்தீங்க? எப்பா என்ன காமெடி பண்ணுறீங்களா? எங்களுக்கு என்னமோ நீங்கள் வந்து இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டையும் கமாடிட்டி மார்க்கெட்டையும் வேணுன்னே இறக்கி ஏற்றி ஏதோ ஒன்று பேசி பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. நாங்கள்லாம் ஒன்றும் பேச்சுவார்த்தைக்கே வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் குண்டை போட்டு விட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உலகத்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு மட்டும் இல்லை, மொத்த பொருளாதாரம் மட்டும் இல்லை, வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜிபி மேட்டர் அப்படின்ற மாதிரி பெரிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம் அப்படின்ற மாதிரி அனில் அகர்வால் அவர்கள் வந்து ஏற்கனவே இந்த ஜேபி குரூப்பினுடைய ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் அப்படின்ற பங்கை 17,000 கோடிக்கு வாங்கிறதாக அவங்களுக்கு ஃபைனல் பண்ணி அவங்க கையிலேயே கொடுத்துட்டாங்க. இதன் மூலியமாக ஒரு கம்பெனி மட்டும் வாங்கலை. இந்த ஜெய்பிரகாஷ் அசோசியேட்டுக்கு சொந்தமான ஜேபி பவர் முதல் கொண்டு எத்தனையோ சொத்துக்கள் என்பது அந்த 17,000 கோடிக்குள்ளே அடக்கம். ஆனால் திடீர்னு என்னாச்சு, அது கைமாறி அதானி அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரமாக இருக்குது. ஆனால் இவர் மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிட்டாரு, இந்த மாதிரி நொந்து போன சமயத்தில் எதிர்பார்த்த கம்பெனி கிடைக்காம கைவிட்டு போனதுனால இருக்கிற கடமை செய்வோம், பலனை எதிர்பாராமல் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு மாதிரி மைண்டை சமாதானப்படுத்திக்கிட்டாப்புல. ஸோ தற்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஜேபி பவர் அப்படின்ற பங்கு இருக்குது. ஸோ தற்போதைய நிலைமையில் இந்த பங்கு வந்து ஒரு வருஷத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். அதானி குரூப் வந்து இந்த ஏசிசி அப்படின்ற பங்கை வாங்கினாங்க, அம்புஜா அப்படின்ற சிமெண்ட் கம்பெனி வாங்கினாங்க, மற்ற சிமெண்ட் கம்பெனிகள் கிரேசிம், அல்ட்ராடெக் எல்லாம் உச்சத்துக்கு மேலே உச்சம் போனாலும் இந்த ஏசிசி அம்புஜாவெல்லாம் கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி என்டிடிவி அப்படின்னு ஒரு ஷேர் வாங்கினாங்க. அதுவும் என்னாச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து 400 ரூபாய்க்கு இருந்த ஷேர் இப்போ 59 ரூபா அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த அதானி வில்மர் அப்படின்ற ஒரு பங்கு வாங்கி நல்ல வேளை அதை விற்று விட்டுட்டாங்க. அவங்க விற்று விட்டதுக்கப்புறம் நீ இது என்ன போகுதுன்னு தெரில. பட் எனிவே இந்த அதானி குரூப் வச்சிருக்கையில் இந்த பங்கு 800 ரூபாய்ன்னு இருந்தது, இப்போ அது 176 ரூபாய்ன்னு இருக்குது. ஸோ யாரும் திட்டாத நிலைமையிலேயே அது போன்ற பங்குகள்லாம் இப்படி இருக்கும் பொழுது
மனுஷன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி நீ ஆண்டவன் பார்த்துக்குவான், ஐ லீவ் டு காட் அப்படின்ற மாதிரி ஒரு சரி. எனிவே இது எப்படியோ ஒரு பெரிய இடத்து சமாச்சாரம் தான். ஆமாங்க, 17,000 கோடிக்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதிலிருந்து பெரிய அளவில் பணம் சம்பாரிச்செல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு அதை கேன்சல் பண்ணி விட்டுட்டு வேற ஒருத்தர் கைக்கு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான ஸோ இந்த பெரிய இடத்து சமாச்சாரம் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய டாப்பிக்காக போய்கிட்டு இருக்குது. இங்கே நம்ம என்னடான்னா உட்காந்து அடடா ஒரு 1000 ரூபா இருந்தால் கூட ஸ்டாக் இன்றைக்கி ஆவரேஜ் பண்ணிடுவோமே, அடடா கையில் ஒரு 500 ரூபா இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம 10,000த்துக்கும் 1 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் நம்ம பணம் இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் 17,000 கோடி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நண்பர்களே, சமீபத்தினுடைய மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்த பல்வேறு மிட்கேப் பங்குகள் லேசாக இறங்கிட்டு இருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிக்சன் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு காலத்தில் மிட்கேப் பங்குகளில் பெரிய ஆளுங்க இவன் அப்படின்ற மாதிரி பெயர் வாங்கியிருந்தான். அப்படி பல பேர் கண்ணுப்பட வாழ்ந்தவன் தான் இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு. மிகவும் அற்புதமான ஒரு ஏற்றம். அதுக்கப்புறம் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எப்படியா தப்பிச்சு ஓடிருங்கன்னு இன்னொரு முறை வந்திருந்தான். அதுக்கப்புறம் 2வது முறை கீழே விழுந்தவன் பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் என்ன யோசிச்சிருப்பாங்க, சரி இந்த பங்கு வந்து முக்கியமான 2025 லோவில் வந்து விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ அவன் என்ட்ராயிருந்துருப்பாங்க. அவங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டு இந்த பங்கு இன்னுமே லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆக மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் இந்த பங்கு தன்னுடைய உச்சியிலிருந்து கீழே விழுந்தது அப்படின்ற செய்தி பார்த்தீங்கன்னா 50%, 50% தன்னுடைய உச்சத்திலிருந்து இறங்கியிருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சி அப்படின்ற பங்கும் நல்ல அருமையாக சம்பாரித்து கொடுத்து கொண்டு இருந்த பங்கு தான் தற்போது வீழ்ச்சி அடைஞ்சு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் தொடர்ந்து இறங்கி கொண்டு இருந்த பங்கு தான் ப்ரீமியர் எனர்ஜிஸ். அவன் பாட்டுக்கு சிவனேன்னு கீழே தான் போய்கிட்டு இருந்தான். திடீர்னு இந்த எனர்ஜி ரிலேட்டடான செய்திகள் வந்ததுனால டக்குன்னு இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு ஒரு 30% தன்னுடைய லோலிருந்து ஏறி இருந்தாலும் தன்னுடைய பழைய ஹை என்பது வந்து மீட்டெடுக்கலை. அதே மாதிரி இந்த நைக்கா அப்படின்ற பங்கு ஆல்மோஸ்ட் 100 ரூபாய்கள்லேருந்து 235 ரூபாய்னு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இன்னும் தன்னுடைய பழைய ஹை 425 ரூபாய் அப்படின்றது மீட்டெடுக்கல. கரெக்டாக சென்ட்ரு பாயிண்டில் வந்து நின்றுருக்கான். கீழே பார்த்தா குமிஞ்சு பார்த்தா 100, மேலே அண்ணாந்து பார்த்தா 400, இப்போ இருக்கக்கூடிய ரேட் என்பது 235. ஸோ இதில் எந்த பக்கம் போய் மகிழ்ச்சியை கொண்டு வர போகிறது? ஸோ எல்லோரும் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னா, மார்க்கெட் கீழே போயிருந்தாலும் இந்த நேஷ்னல் நேம் அப்படின்ற பங்கெல்லாம் பார்த்தீங்களா எப்படி உச்சத்தில் வந்து எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்கள். 2025 போன வருஷம் இந்நேரம் வெறும் 120 ரூபாயில் இருந்த பங்கு இப்போ 386 ரூபாயில் இருக்குது. அற்புதமாக சம்பாரித்து கொடுத்துருக்கக்கூடிய இது போன்ற பங்குகள் தான் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, அவர் மொத்தமாக மனசு வெறுத்துட்டார். இருக்கிறதுலே நல்ல ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, பேசாமல் அமெரிக்க டாலர்கள் எடுத்து வச்சுட்டா கூட பரவாயில்லையாட்டு இருக்குது. ஏன்னா இந்திய ரூபாய்க்கு எதிராக டாலர் தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும் பொழுது வருஷத்துக்கு 10 to 12% அசால்ட்டாக ஏறிட்டு இருக்கிறான். நம்ம இப்போ தான் சமீபத்தில் 75 பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னடான்னா 92 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இதில் என்ன வேடிக்கைன்னா நண்பர்களே, அமெரிக்க டாலர் வந்து அவங்க மிக முக்கியமாக ஒரு 5-6 நாடுகளுக்கு எதிராக அந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றத ஒன்று வந்து கணக்கிடுறாங்க. முக்கியமான அவங்க எந்த நாடுகளோட அதிகமாக வர்த்தகம் பண்ணுறாங்களோ அதுக்கு எதிராக டாலரை கணக்கு பண்ணியில் 112லிருந்து குறைஞ்சி 96 வரைக்குமே போயிட்டான். அவனுடைய டாலர்னுடைய மதிப்பே குறைஞ்சிருக்கு. ஆனாலும் பாருங்கள், நம்ம அதை விட வீக்காக இருக்கோம். நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய கரன்சி வந்து அதை விட வீக்காகி 75லிருந்து 92க்கு போயிருக்கோம். இது அத்தனையுமே நம்மளுடைய கரன்சி வீக்கானதுனால அவனுக்கு எதிராக நம்ம இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். ஒருவேளை அவனுடைய கரன்சி வந்து பழையபடி 112, 120ன்னு எங்கேயாவது ஸ்ட்ரென்த்தாகி மேலே போயிட்டான்னா அப்போ நம்ம என்ன ஆகிறது? ஸோ இந்த நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, பேசாமல் நான் அமெரிக்க சிட்டிசன் ஆயிரலாமான்னு இவர் பார்த்துட்ருக்காருன்றது தெரில. அங்கே போனால் தான் அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரிய வரும். ஒரு நண்பர் சொல்கிறாரு, என்னையே லாஸ் பண்ண வச்சிருச்சு மார்க்கெட்டு. போன வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா 5300 ரூபாய் நஷ்டம். நாளை மறுநாள் அதாவது புதன்கிழமை நான் இவனை மொத்தமாக எடுக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி மனசில் வந்து, அதாவது ரிவெஞ்ச் ட்ரேடிங் என்பது மார்க்கெட்டில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. விட்டதை பிடிக்கிறேன் பார் அப்படின்ட்டு. என்ன விட்டதை பிடிக்கிறேன் பாருன்ட்டு ட்ரேட் பண்ணாலும் சரி, நான் சம்பாதிக்கணும்னு ட்ரேட் பண்ணாலும் சரி, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 1:2 1:3 அதை மட்டும் எந்த காலத்துலேயும் மறந்துடக்கூடாது.
மார்க்கெட்டை விட பெரிய ஆளுங்க நம்ம கிடையாது. எத்தனை பேர்த்தினால முடிஞ்சிருக்கு? மார்க்கெட் ஒன்றா ஏறும் இல்லைன்னா இறங்கும். அதையும் நம்மளால் கணிக்க முடியுதா? முடியல. ஸோ அப்படின்னா என்ன, மார்க்கெட்டு எல்லாத்தையும் விடையும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது கூட நம்ம ரிவெஞ்ச் போடுறத விட என்றைக்குமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணலின்னா அப்புறம் ட்ரேடர்களில் வந்து எத்தனையோ பேர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு ரிவெஞ்ச் ட்ரேடிங் போன்ற விஷயங்களையெல்லாம் பார்க்காதீங்க நண்பர்களே. அது ரொம்ப கஷ்டப்படுத்திடும் என்றைக்கையாவது ஒரு நாள். ஒரு நண்பர் சொல்கிறாரு, அவரது வந்து 35 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவாம். அது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 9.5 லட்சம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்றார். அப்போ பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30% லாஸ். எப்படி இந்த அளவுக்கு பெரிய போர்ட்ஃபோலியோ ஆனதுக்கப்புறம் விடுறாங்க அப்படின்றது தெரில. ஒருவேளை இந்த 35 லட்ச ரூபாய்க்கு ஏதாவது ஒரு டிவிடெண்ட் தர்ற பங்குகளை வாங்கி வச்சுருக்காங்கன்னா இங்கே எவ்வளவு இறங்குது அப்படின்றது முக்கியம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறான் அப்படின்றதான் முக்கியம். அது 6%, 10%, 12% டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி அதுதான் முக்கியம். ஆனால் குரோத் பங்குகள் அப்படின்றது எடுக்கும் பொழுது நீங்கள் நினச்ச மாதிரி ஏர்லினா கீழே இறங்குதுன்னா டக்குன்னு ஹெட்ஜிங் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும் தானே. அதெல்லாம் பண்ணாமுட்டா நம்ம மேலே தான் ஆக்சுவலாக தப்பு. நான்லாம் வந்து இன்றைக்கி போய் என்ன பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன்னா எஃப்என்டோ செக்மெண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஏன்னா ஓசிலேயே மங்களம் பாடிட்டு போவாங்க அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம நினச்சி சுதாரிக்கிறதுக்குள்ளே 4000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஒருவேளை இன்னொரு 4000 பாயிண்ட் அப்படி இப்படின்னு இறங்குச்சுன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி 18,000 வந்துடும். சரிங்களா? ஸோ 18,000 வரும்பொழுது ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நிஃப்டி இண்டெக்ஸை வாங்கி வைக்கணும்னு நான் ஒரு ஆசைப்பட்டிருந்தேன்னு வச்சுங்க. ஓசிலேயே மங்களம் பாடிட்டு போகிறதுனா என்ன அர்த்தம்னா 18,000 வரும்பொழுது நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் ஒரு 3 லாட், ஒரு லாட்டுன்றது 65 குவான்டிட்டி, கிட்டத்தட்ட ஒரு லாட்டுக்கே ஒரு 12 லட்ச ரூபா பக்கத்தில் வந்துடும். அப்போ 4 லாட் எடுத்தாவே கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா மதிப்பாயிடும் அதனுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோனுடைய ஒர்த்து. ஆனால் 50L கொடுக்காம வெறும் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ தான் மொத்தம் மார்ஜின் கொடுக்குற மாதிரி வரும். ஒருவேளை அப்படியே பொசிஷன் எடுத்தாலும் டக்குன்னு கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இருந்தால் ஹெட்ஜிங் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்பதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. பணம் என்பது நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா கீழே நஷ்டமாகாமல் தடுத்து கொள்கிற மாதிரி எத்தனையோ வழிகள் இருக்கும் பொழுது இப்படி பெரிய போர்ட்ஃபோலியோ ஆனதுக்கப்புறம் ஒரு 5%, 4% லாஸ் ஆனால் ஓகே, பட் 30% வரைக்கும் விடுவது என்பது நம்ம கரெக்டாக பண்ணல அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கி மார்க்கெட்டில் வேறு என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்தா நண்பர்களே, இந்த பேயர் கிராப் சயின்ஸ் என்ற பங்கு ஒரு வருஷத்தினுடைய லோவில் இருக்கக்கூடிய பங்கு. ஒரு வருஷத்தினுடைய உச்சமாக 6500 வரைக்கும் போனவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நெகட்டிவில் தான் இருந்தது இந்த பங்கு. அப்புறம் பார்க்கல க்ளோசிங்கில் பார்க்கல 118 ரூபா ஏறி 2.63% என்பது பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆன பங்குகளினுடைய செய்திகளில் இந்த பேயர் கிராப் என்பது வருது. அதே மாதிரி இந்த ஆனந்த்ராஜ் அப்படின்ற பங்கு இப்படியுமா ஏன் இறங்குவாங்க? ஒரு காலத்தில் ஆனந்தமாக இல்லப்பா நீ இருந்த, அதனுடைய ஏற்றமெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் மேலே வந்த பங்கு. அது 800 ரூபாயின்னு கூட கணக்கு வச்சுங்க. அவ்வளவு தூரம் வந்த பங்கு கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு மறுபடியும் கீழே இறங்கி 52 வீக் லோவில் போயிருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்த்ரோபிக் ஏஐ வந்ததுலேருந்து இவனு இறங்கிட்டு இருக்கான். பட் இந்த ஆனந்த்ராஜ் போன்ற பங்குகள் வந்து சாஃப்ட்வேர் கட்டமைப்புக்கு உதவி செய்யக்கூடியதாக விஷயமா சொல்லி இவனை ஒரு காலத்தில் ஏற்றி விட்டாங்க. இப்போ மறுபடியும் இறக்கி விட்டுருக்காங்க. என்னையா விசித்திரமான உலகம். இதுதான் ஆனந்த்ராஜ் அப்படின்ற பங்கில் இருக்கக்கூடிய செய்தி. 52 வீக் லோவில் வந்து விழுந்திருக்கு. நண்பர்களே, எவ்வளவு பெரிய சம்பவம். இந்த செய்திக்கு மார்க்கெட்டில் ஒன்றும் விஷயமே இல்லாமல் இருக்குது. அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு தொடர்ந்து இன்றைக்கி இறங்கியிருக்கான். ஆனால் என்ன ஒரு அற்புதமான தகவல்கள் அப்படின்றது வருது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 2,38,000 கோடி சம்பந்தப்பட்ட தகவல்கள் வருது, டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகள். இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு இன்பம் அளிக்காமல், அதாவது முக்கியமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க 2 பேர் தான் செக்டர் லீடர்கள். அவங்கக்கிட்ட ஒன்றும் சந்தோஷமே இல்லை. ஒரு செலுசெலுப்பாக இருங்க, ஏன்னா கீழே கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய நியூஸ் வந்தோம். ஒரு காலத்தில் ரயில்வே துறை தான் இப்படி ஆயிடுச்சு. ரயில்வே துறை என்ன ஆச்சு, நல்லா மேலே வந்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எத்தனை நியூஸ் கொடுத்தாலும் கும்பா பாட்டு பாடிட்டு கீழே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த குரூப்பில் இந்த டிஃபென்ஸ் பங்குகளும் சேர்ந்துடுச்சு.
அதில் பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வெறும் 50 கோடி 100 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சா கூட ரயில்வே துறை பங்குகள் 5% 10% ஏறி ஆடிக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த ஆட்டத்தையே காணோம். நண்பர்களே, நம்மெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் வீணாக போயிட்டோம்னா நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆட்களே இல்லை. இப்போ ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 30-40 ரூபா அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, டக்குன்னு உங்களுக்கு ஓடோடி வந்து ஏதாவது ஒரு மாமாவோ அல்லது அப்பாவோ வந்து என்னங்க இந்தாங்க சப்போர்ட்டுக்கு எடுத்துங்க அப்படின்னு தூக்கி விட்றதுக்கெல்லாம் அங்கே ஆறு இல்லை. நம்மளே கையை ஊனி மறுபடியும் எந்திரிச்சு நின்னா தான் உண்டு. அது மாதிரி இன்றைக்கி போய் மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தா இந்த டிபி ரியாலிட்டி ஒரு 8% காலி, ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற பங்கு அவன் ஒரு 8% காலி. டேய், நீங்களே மறுபடியும் கையூனி எந்திரிச்சு வந்தீங்கன்னா தாண்டா உண்டு. இங்கே தூக்கி விட்றதுக்கு யாருன்னு இல்லை. மார்க்கெட்டில் வந்து திடீர்னு டிமாண்ட் உங்கள் பேரில் வந்து எவனாவது தூக்கி விட்டானா தான் ஆச்சு. ஆனால் அப்படி எங்காவது டிமாண்ட் இருக்கா? டிமாண்ட் இப்போதைக்கு கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 21% இந்த ஹிந்துஸ்தான் காப்பரில் இறங்கி கிடக்குது உச்சத்திலேருந்து இந்த ஒரே மாதத்தில். அப்போ அதனால் Q4 ரிசல்ட்டெல்லாம் உருப்படியாக கொடுத்து உங்களை நீங்களே தூக்கி விட்டு மேலே வாங்கயா. இந்த சமயத்தில் உருப்படியான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நண்பர்களே, இந்த ஸ்டேஷ்னரிஸில் வந்து லீடராக இருக்கக்கூடியது இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு. அது இன்றைக்கி வந்து மரண லோவிலிருந்து க்ளோசிங்கில் 2.5% டக்குன்னு ஏறி வந்தது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது தற்போது தான் 52 வீக் லோ என்பது போயிருந்தால் அங்கேருந்து ஒரு 10%க்கு மேலே ஏறி வந்தது ஒரு சிறு மகிழ்ச்சியாக அந்த முதலீட்டாளர்களுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ 52 வீக் லோவில் போய் விழுந்தவன் எவனாவது ஒருத்தன் தான் ஏறுறான், எல்லா பயல்களும் ஏறதில்ல. ஒரு 100 பேர் போய் விழுந்தானுங்கன்னா 52 வீக் லோவில் ஏதோ ஒரு 5 பேர் 10 பேர் தான் இந்த மாதிரி சிறிய ஒரு ஏற்றம் என்பது தர்றாங்க. அதுலேயும் சில பேர் தான் ஏற்றத்துக்கு மேலே ஏற்றம் போட்டு பழைய ஹையை வந்து திருப்பி பிடிக்கிறாங்க. இதுவே அந்த காலமாக இருந்தால் ஏற்றம் மட்டும்தான் இருக்கும். 52 வீக் லோவில் முதல்ல ஷேர்களே ஒன்றும் பெருசாக இருக்குது, அது ஏகப்பட்ட பேர் மல்டி இயர் ஹைக்கு போய்கிட்டு இருப்பானுங்க. ஆனாலும் பாருங்கள், ட்ரம்ப் அவர்களுடைய பதவிக்காலம் வந்த பிறகு நாம் கீழே குமிஞ்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அண்ணாந்து பார்க்குற காலமே இல்லை இப்போதைக்கு. எங்கேயாவது வளைகுடா நாடுகளில் ஆயில் கிணறு பக்கத்தில் போய் நின்றாதீங்க, கீழே குமிஞ்சு பார்க்கும்போது காலுக்கடியில் ராக்கெட் விட்டுருவானுங்க. ஆயில் பைத்தியங்க நிறைய இருக்குது இந்த உலகத்தில். நண்பர்களே, வேறு என்ன செய்திகள் தற்போது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் அப்படின்ற பங்கு இன்றைய தேதியில் அதனுடைய ஸ்பிளிட்டினுடைய கார்ப்பரேட் ஆக்ஷன் ரிலேட்டடான தகவலுக்கு பிறகு 22 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா இருக்குது. ஸோ இந்த 22 ரூபா பங்கு இன்னும் சரிவடைந்து கீழே போயிட்டு சீப்பாக போயிட்டு அப்புறம் மேலே வருதா அல்லது இங்கிருந்து மேலே வருதா என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாதபடிக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா என்பது லாபம் செய்யக்கூடிய பங்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் எப்பவும் செய்யக்கூடிய அந்த 200 கோடி லாபம் என்ற அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பங்கு ஏற்கனவே தன்னுடைய வாழ்நாளில் ஒரு கட்டத்தில் 40 ரூபா ரேஞ்செல்லாம் ஒரு கட்டத்தில் இருந்திருக்கான். இனி இந்த 22 ரூபா ரேஞ்சிலிருந்து அவன் போகிற பாதை சிங்கப்பாதையா இல்லது பூப்பாதையா என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த ஐஆர்பி என்ற பங்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து கொண்டு பெரிய அளவில் ஏற்றத்தையோ அல்லது இறக்கத்தையோ பெரிய அளவில் கொண்டு வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேறு என்ன மார்க்கெட்டில் சந்தோஷமான செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிண்டால்கோலாம் இன்றைக்கி ஒரு 2% ஏறி இருக்குது. இந்த அட்டுல் அப்படின்ற பங்கெல்லாம் ஒரு 2% ஏறி இருக்குது. ஸோ நம்மளுக்கு கீழே விழுந்தாலும் மேல் நோக்கி ஏறக்கூடிய பங்குகள் அப்படின்றது கண்டுபிடிக்கக்கூடிய திறமை என்பது நம்மளுக்கு இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது பெரிய ஆளுகை எப்படி சாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டிபால் அப்படின்ற ஒரு பங்கு, அதுக்கு பேர் தாம்பூர் பயோ ஆர்கானிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கு. ஸோ மார்க்கெட்டே ரொம்ப மோசமாக இறங்கியிருக்கு. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், இது போன்ற பங்குகள்லாம் பெரிய அளவில் கும்பப்பாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த பங்கு இருக்கிறதுலே இன்றைக்கி லைஃப் டைம் ஸ்டாக்ஸ் அல்லது ஆல் டைம் ஹை ஸ்டாக்ஸ் அல்லது 52 வீக் ஹை ஸ்டாக்ஸ் அப்படின்ற நியூஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கையில் இந்த தாம்பூர் பயோ அப்படின்ற பங்கு வந்திருக்கு. ஸோ அப்போ ரீட்டெய்லர்கள்னால அப்படி கண்டுபிடிக்கவே முடியாதா, ஏதாவது மல்டி பேக்கர் ஆகக்கூடிய பங்குகளையோ அல்லது கீழே விழுந்தாலும் மறுபடி திரும்பி மேல் நோக்கி ஏறக்கூடிய பங்குகளையோ அப்போ நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த தாம்பூர் பயோ அப்படின்ற பங்கு ஒரு காலத்தில் 65 ரூபாய்க்கு போய் விழுந்துட்டு இப்போ 120 ரூபா வந்துட்டான். அப்போ இது போன்ற பங்குகளெல்லாம் பெரிய ஆட்கள் யாராவது வச்சுருக்காங்களா அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது அனில்குமார் கோயல் அப்படின்றவங்க ஒரு 9% வச்சுருக்காங்க. ஸோ கீழே விழுந்தாலும் இந்த பங்கு 65 போயிட்டு 125 வந்திருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பங்குகள் ஏன் அப்படி வரமாட்டேங்குது?
அப்போ இந்த பெரிய ஆளுக்கு மட்டும் எப்படி ஏதாவது கீழே இறங்கினாலும் சில பங்குகள் மேலே ஏறுறாங்க எடுக்கிறாங்கன்னு இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களும் எடுத்திருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே விழுந்தாலும் எந்திரிக்கல. பட் கலெக்டிவாக சிலது ஏறி இருக்கான், சிலது இறங்கியிருக்கான், எல்லாமே கீழே நொடிஞ்சு போய் கீழே உழுகலை. ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஆட்கள்னால ஒரு மல்டி பேக்கரையோ அல்லது கீழே விழுந்தாலும் எந்திரிக்க முடியாத பங்குகளையோ கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, இது மாதிரி பல்வேறு பங்குகளை வச்சுருக்காங்க. சும்மா ஒரு ரேண்டமாக எடுத்து பார்ப்போம். இந்த அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில்ஸ் அப்படின்ற பங்கு அவங்களுக்கு கும்பாக தான் இருக்குது. 190 ரூபாயிலிருந்து 110 ரூபாய்னு கும்பாக இருக்குது. பட் அதே ஆட்களினுடைய மற்ற போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பல பங்குகள் எடுக்கும்போது 300 ரூபாயிலிருந்து 450 ரூபா, கிட்டத்தட்ட 50% ஆவாது சுகர் என்பது அவருடைய ஹோல்டிங்லேருந்து ஏறி வந்திருக்கு. தால்மியா பாரத் அப்படின்றது வந்து 250 ரூபாயிலிருந்து இப்போ 400 ரூபாய் ஏறி வந்திருக்கு. தன்செரி டீ கும்பா, மகா கும்பா 200 ரூபாயிலிருந்து 120 ரூபாயாக இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் மகத் சுகர் லேசாக கொஞ்சம் திரும்பி ஏறி இருக்கா, அல்லது பெரிய மாற்றம்னு வச்சுக்குவோம். இந்த நாகர் ஸ்பின்னிங் வந்து கீழேருந்து மேல் நோக்கி ஏறி இருக்கான். அப்போ போர்ட்ஃபோலியோவில் இப்போ இந்த எஸ்ஐ பேப்பர் மில்லுன்னு ஏதோ ஒரு பங்கு, அவன் 70 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் போயிருக்கான். ஸோ நீங்கள் என்ன ஒரு ஸ்டைலில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாலும் சரி, கஷ்டமான காலத்துலேயும் சரி, ஏதாவது ஒரு செக்டர் கீழே இறங்கினாலும் வேறு ஏதாவது செக்டர் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி மேலே வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பெரிய ஆள் ஆக முடியும். இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் நாம் எடுத்து பார்த்தோம். அவர் பல்வேறு பங்குகளை வச்சுருக்காரு. சிலது இறங்கி கிடந்தாலும் சிலது ரெக்கவரி ஆகிருக்குல்ல. ஸோ பல நண்பர்கள் வந்து இந்த மாதிரி மொத்தமாக முடிச்சு விட்டுட்டாங்க. 10 லட்ச ரூபா, 35 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா அப்படின்ற அக்கௌண்ட்டுகள்லாம் லாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மளுக்கு கீழே இறங்கிய பங்குகள் திரும்பி மேல் நோக்கி ஏறுற மாதிரி எடுக்க தெரியணும். அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய அனலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அல்லது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்ற ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் கொடுக்குறவங்கள அணுகிறதான் ஒரு நல்ல மெத்தட். இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய தலைங்க மார்க்கெட்டில் ராகேஷ் ஜூன்ஜுன்வாலா அவர்கள் அந்த மாதிரி அவங்கெல்லாம் எப்படி பங்குகளை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியாவது அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்து எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.